தினமும் பிஆர்ஏ போடுமே ஒரு சிஎஸ் மேட்ச் போட்டு போகணும் உள்ளே போனால் நம்ம டீம்மேட் மரண பயம் ப்ரோ டக்குன்னு ட்ரெஸ் பண்ணி போய் 3 பேர்த்த அடிச்சு காலி பண்ணிடுவார். அடிக்கிறேன்னு கேட்டால் ஆஃப்லைன் பிராங்க் பண்ணுறாங்க ப்ரோன்றாரு. நான் நம்பவே முடியல. சரி அடுத்த மேட்ச் ரஷ் பண்ணி போய் பார்த்தா உண்மையாக ஆஃப்லைன் பிராங்க் தான். சரி 3ஆவது மேட்ச் போகலான்னு ரஷ் பண்ணி போவோம். இந்த இடத்துல அடிக்க ஆரம்பிச்சிடுவாங்க டக்குன்னு. மெடிக்கல் சுற்றி இருப்பே மண்டையில் ஸ்னைப்பர் வச்சு இந்த இடத்துல படுக்க போட்டுருவாங்க. நம்ம டீம்மேட்டே இந்த இடத்துல அடிச்சு ஓட விட்டுருவாங்க. இந்த ரவுண்ட் அவங்க எடுத்துட்டு டும் சாப்பிடும் மூஞ்சி வேற காட்டுவாங்க அவங்க. சரி இந்த மேட்ச் நாங்கள் கவர் எடுத்து கரெக்டாக க்ளோவால்லாம் போட்டு கரெக்டாக நிற்போம் பிளான் பண்ணி. அவங்க கரெக்டாக உள்ளே வந்து அமுட்டத்தி அடிக்க நான் டீம்மேட்டு சாக நான் ரிவ்யூ பண்ணேன். இதே மாதிரியே பண்ணிக்கிட்டு இருந்தேன். அப்புறம் இன்னொரு டீம்மேட்டுங்க இன்னொருத்தரையும் ரிவ்யூ பண்ணி விட்டேன். ரிவ்யூ பண்ணிவிட்டு அவங்க அப்புறம் உள்ளே வந்து கேரக்டர்லாம் போட ஆரம்பிச்சிட்டாங்க. அப்புறம் எங்களுக்குள்ள ஒரு டும் வருவேன். அவனை வச்சு எங்களுக்குள்ள அடிச்சு முடிச்சிடுவேன். ஒன்றும் ஒருத்தே இருப்பேன். அவனை அந்த இடத்துல மண்டையில் அடிச்சு இவனையும் இந்த இடத்துல கில் எடுத்துட்டு எமௌண்ட்டையும் போட்டு விட்டுருவேன். அப்புறம் அதே மாதிரி தான் சொல்லி வச்சுருப்போம். அடுத்த ரவுண்டும் இந்த இடத்துல வந்து நின்றுக்கிட்டு இருக்கோம். டும் உள்ள வந்து எனக்கு நல்ல டேமேஜ் கொடுத்துருவேன். ஒரு 150 கொடுத்துருவேன். நம்ம டீம்மேட் நாக் பண்ணிடுவார். கடைசி எனிமே நம்ம டீம்மேட் அடிச்சு இந்த இடத்துல ஏசி அடிச்சு போயாவும் அடிச்சிடும். இப்போ ஆஃப்லைன் ரேங்க் வந்து சும்மாவே இருந்துக்கலாம்.